சில பேருக்கு வந்து அந்த கோயிலுக்கு ஏன் போக சொல்றோம் அப்படிங்கிற புரிதல் இல்லை. கோயிலுங்கிறது ஒரு சக்தி பீடம். கோயிலுக்கு வெளியில இல்ல கோயிலுக்கு போற போது நம்ம என்ன மனநிலையில இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நம்ம கோயிலுக்கு போயிட்டோம்னா பள்ளிக்கூடங்களும் கோயில், கோயிலே பள்ளிக்கூடம். கோயில்ல போய் நீங்க நிறைய கத்துக்கணுங்க. பள்ளிக்கூடத்தை கோயில் போல வச்சுக்கணுங்க. அங்க இருக்கிறவரும் குரு தான், இங்க இருக்கிறவரும் குருக்கள் தான். நீங்க எல்லாருமே வந்து மன நிம்மதியை தேடி மன உளைச்சல்ல வந்து உட்கார்ந்துக்கூடிய இடம். 1000 கஷ்டங்களோட வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நீங்களும் அதை உணர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த கடவுளோட பேசக்கூடிய இடம். ஒரு கோயிலை எப்படி பயன்படுத்தி நன்மை அடைஞ்சுக்கணுங்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. குருக்கள் தான் கடவுளுக்கும் நமக்குமான ஒரு தூதர். பல பேருடைய கர்மா பொற்ற இடம் அது. அங்க அவரு தான் அங்க கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஆமா, நீ போய் அவரோட சரி சண்டை, அவர் உங்களை திட்டுறதே உங்க கர்மா கழிகிறது தான். உங்களுடைய காதலையும் நீங்க காட்டக்கூடிய இடம் கோயில் ஸ்தலங்கள் அல்ல. அது சர்ச்சா இருந்தாலும் கோயிலா இருந்தாலும் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களா இருந்து இதாங்க என் நியதி. அகில் சித்தார்த் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. நேர்கள் சார்பில் நான் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சுக்கிறேன். சார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, பிடிச்சிருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தேகம்னு ஒன்று இருக்கும்ல, அதை உங்கள் சார்பில் கேட்குறதுக்கு நான் தான் வந்திருக்கிறேன். என்ன டவுட் இருக்குதோ, எனக்கும் உங்களை மாதிரி தான் நானும் ஒரு ஆள். பல பிரச்சனைகளை வளர்ந்து அதில் ஜோதிட தீர்வு என்ன இருக்குன்னு கேட்டுக்கலான்னு எனக்கு தோன்ற சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்க போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது இருக்கும். உங்களின் சார்பில் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களை வணங்கி வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அதே போல் அகில் சித்தார்த் யூடியூப் சேனலுக்கு உங்களை முதல் முறையாக நம்ம குடும்பத்துக்குள்ளே வரவேற்கிறேன். தொடர்ந்து என்னோட பயணம் இருக்கும். கையை பிடிச்சி அழைச்சிட்டு போங்க, நாங்களும் வரவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம். நான் கோயிலுக்கு போயிட்டு தான் சார் இருக்கிறேன். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறீங்க, புதன் சார்ந்து பேசும்பொழுது அந்த பையனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுங்க மாறும்னு ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறீங்க. எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஒருத்தங்க எழுதுறாங்க. அவனுக்கு இந்த தசாபத்தி இருக்குது, இந்த பிளானட்டுக்கு இது சரியாக வரும்னு சொல்கிறோம். நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க வீட்டில் எல்லாம் இந்த மாற்றம் வரும்னு சொல்லலை. அந்த வீட்டில் அது தடைப்பட்டிருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்கள்ட்ட அந்த நியூஸ் பேப்பர் காசு கொடுத்து வாங்க முடியாமல், அது ஒரு வேஸ்ட்டு. எல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு போனோம். அந்த பேப்பருங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. நிகழ்ச்சியை முழுசும் பார்த்துவிட்டு கீழே நாங்களும் பேப்பர் வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றாங்க. கோயிலுக்கு போக சொல்கிறீங்க. நீங்கள் கோயிலுக்கு சில நாட்களில் போங்க, சில திதிகளில் போங்கன்ற விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒன்று உண்டு, அதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்களேன்ட்டு நிறையா நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்களும் போய்ட்டு இந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டு வந்து என்ன சார் சொன்னீங்களே மாற்றம் இல்லையே அப்படின்னா என்ன தவறு அவங்க செஞ்சுருப்பாங்க? நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொன்ன அந்த உதாரணத்துலேருந்து நான் தொடங்குறேன். ஒரு குழந்தை வந்து சரியாக படிக்காமலே இருக்கிறாரு, ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறாரு. அவர் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற விஷயத்த வந்து வாங்கி தரும்போது அந்த நியூஸ் பேப்பர் அந்த குழந்தை படித்து அதன் மூலமாக ஆர்வங்கள் உருவாக்கி அங்கே இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரில் அவருடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு காம்படிஷன் வந்து அதற்காக படிக்க ஆரம்பித்து அதன் மூலமாக அவர் படிப்பில் வந்து ஜெயிச்ச ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன், அந்த பையன் படிக்கிற நோட்டு புத்தகமே வந்து சரஸ்வதி தான், அப்புறம் நீங்க என்ன புதுசா சரஸ்வதியை ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவங்க இன்னும் அந்த விஷயத்த முழுசா உள்வாங்கிக்கலாம். கரெக்ட். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து கூட தேன் கலந்து தான் கொடுப்பாங்க அந்த காலத்துல. உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்துற ரூபா நோட்லேருந்து எல்லாம் பேப்பர் தான். ஆமா, அவர் எழுதுற நோட்டு நியூஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தன்மைன்னு வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அதாவது ரூபா நோட்டும் பேப்பர் தான், சாதாரணமா வெயிட் ஷீட்டும் வந்து பேப்பர் தான். ஆனா வெயிட் ஷீட் ₹1, ஆனா ரூபா நோட்டுக்கு வேல்யூ இருக்கு இல்லையா? நீ எழுதுற நோட் புத்தகம் தன்மை வேற, நியூஸ் பேப்பர்ல வெரைட்டிஸ் கலர்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் சுவாரஸ்யமா இருக்கும். நமக்கு எது பிடிச்சதோ அதை எடுத்து படிச்சுக்கலாம். ஒரு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் நோட்டுங்கிறப்ப அவங்க என்ன சொல்லி தராங்களோ அதை நீங்க படிச்சாகணும். அப்ப அதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் புக்ஸ் சுவாரஸ்யமா படிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையே இல்லையே. அதுல சில பேருக்கு வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதுன்றத நீங்க கணக்கு. நானே ஐஏஎஸ் ஆயிருப்பேன் சார். ஆமா. ஸோ அதனால ஒரு பரிகாரம் சொல்லும்போது அதை விமர்சிக்கணும்ன்ற நோக்கத்தில் விமர்சிச்சா அது மட்டும்தான். நீங்க அதான் சொல்லுவீங்களா, ஒரு கருப்பு கண்ணாடி மாத்திட்டா எல்லாமே கருப்பா தெரியும். ஆமா, கண்ணு காரணம் இல்லை, முன்னாடி நீ போட்டிருக்க ஷட்டர் தான். அதை எடுத்துட்டு இயல்பா பார்க்க ஆரம்பிச்சுன்னா தான் இயல்பு தெரியும். நிச்சயமா நமக்கான மருந்தை கூட இனிப்பு கலந்து தேன் கலந்து வாங்கிக்கூடிய நபரும் வந்து அதை விரும்பி செய்யக்கூடிய விஷயத்துல இருக்கணும். அந்த பரிகாரம் கூட பாத்தீங்கன்னா அதுல பல சங்கதிகள் இருக்கு. அவங்களும் அந்த பரிகாரத்தை விரும்பி செய்யணும். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட சொல்லணும், இல்ல அவங்க அட்லீஸ்ட் அவங்க மாவட்டத்துக்கு இருக்க மாதிரி சொல்லணும். ரொம்பவும் போட்டு அவங்களை வந்து கஷ்டப்படுத்திருக்கூடாது. இன்னொன்னு, இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த ரெக்கார்ட் பண்றோம். இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அன்னைக்கு நம்ம முதல் முறையா உங்களுடைய
நேர்காணலில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நீங்களும் கோயிலுக்கு போயிருந்தீங்க. நேற்று நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கேயும் 2 விஷயங்கள் சொன்னீங்க. சங்கு சக்கரம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணுன்ற ஒரு ஆப்ஷன் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். நானும் இன்னைக்கு கோயில் போயிட்டு வந்தேன். நம்ம 2 பேருக்கு நிறைய அனுபவங்கள் இந்த விஷயத்தில். சில பேருக்கு வந்து அந்த கோயிலுக்கு ஏன் போக சொல்கிறோம் அப்படிங்கிற புரிதல் இல்லை. பல நேர்காணல்களில் சொல்லிகிட்டே இருக்க விஷயம், கோயிலுங்கிறது ஒரு சக்தி பீடம். கோயிலுக்கு வெளியில இல்ல கோயிலுக்கு போற போது நம்ம என்ன மனநிலையில இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நம்ம கோயிலுக்கு போயிட்டோம்னா அந்த சக்தி பீடத்தோட சக்தி பீடமா நம்மளும் ஐக்கியமாயிடணும். நம்மளுடைய புறச்சூழல்களை வந்து மறந்து நம்ம அகத்தை தூய்மையாக்கி கூட ஒரு கிளென்சிங் ஃபேக்டர் அது கோயிலுங்கிறது. இந்த புறச்சூழல்களை பொறுத்து நம்ம மனசுக்குள்ள 1000 வஞ்சங்கள் இருக்கலாம், பொய்கள் இருக்கலாம், புரட்டுகள் இருக்கலாம், தவறுகள் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது தானே மனித, எல்லாம் சேர்ந்துதான் மனித வாழ்க்கை. பட் அதெல்லாம் எங்க தான் நீங்க கிளென்ஸ் பண்ணுவீங்க? ஐயா கசகசன்றதை நீங்க குளிக்கணும். அப்போ உங்க அகம் எப்ப வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறது? புறத்துக்கு தூய்மை குளியல்னா அகத்துக்கு தூய்மை ஆலயத்துல போய் அந்த அலையக்கத்துல இருக்கிறது. அந்த வைபோட செட் ஆகணும், ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும், அந்த அலையக்கத்தில் இருக்கணும். நமக்கும் அந்த கடவுளுக்குமான அந்த அலைவரிசை சரியா இருக்கணும். அப்ப நீங்க என்னதான் உங்க வீட்டு பூஜையில உட்காந்து நீங்க சாமி கும்பிட்டாலும் அது வீடு. அங்க வந்து உங்க அப்பா அம்மா, உங்க அண்ணன் தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனைவியோட சண்டை போட்டிருப்பீங்க, அவங்களும் அங்கதான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து வாஸ்து தோஷங்கள் இருக்கலாம். ஆனா ஓரளவுக்கு எல்லா வாஸ்துவும் பார்த்து கட்டப்பட்ட அமைப்பு தான் கோயிலுங்கிறது. பழமையான கோயில்கள் எல்லாம், குறிப்பா பழமையான கோயில், இப்ப கட்டப்படுற கோயில் கூட ரொம்ப பார்த்து தான் கட்டுறாங்க. அதனால பெரும்பாலும் அங்க வந்து வாஸ்து வந்து இருக்கும். அப்ப அங்க மந்திரங்கள் ஜெபிக்கிறப்ப ஒரு சில குறைகள் வந்து அங்க நிவர்த்தி ஆயிடும். அது மட்டும் இல்ல, பொதுவாக ஒரு கோயிலுக்குள்ள வரவங்க எல்லாரும், ஒரு கெட்டவங்க கூட உள்ள வரும்போது கடவுளே இருந்து வர போறாங்க. அப்ப அங்க நல்ல விஷயங்கள் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. அப்ப குறைந்தபட்ச ஒரு ஒழுக்கத்தை அங்க கடைபிடிக்கணுங்கிறது விதிங்கய்யா. உங்களுக்கு வெளியில வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாம நீங்க இருந்துக்கலாம். எப்படி ஒரு ஸ்கூலுக்குள்ள போனா நீங்க எந்த பொருளாதார நிலையில இருந்தாலும் யூனிஃபார்ம் ஒன்று போட்டாகணும். அங்கே எல்லோரும் சமம். பொருளாதார வசதியில் உயர்வாக இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் போராடக்கூடிய அமைப்பில் இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே சமமான சீருடை. கோயிலும் அப்படிதான். பள்ளிக்கூடங்களும் கோயில், கோயிலே பள்ளிக்கூடம். கோயிலில் போய் நீங்கள் நிறைய கற்றுக்கணுங்கய்யா. பள்ளிக்கூடத்தை கோயில் போல வச்சுக்கணுங்கய்யா. அங்கே இருக்கிறவரும் குரு தான், இங்கே இருக்கிறவரும் குருக்கள் தான். அப்போ நீங்கள் சமமாக வைக்கணுங்கய்யா. கோயிலில் போய் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறான். கோயிலில் முதல்ல சுத்தத்தை கற்றுக்குங்க. உங்கள் அகம் சுத்தமாகுது, அந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும். அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அங்க நீங்க வந்து இம்ப்ளை பண்ணணும். அந்த சாப்பிட்ட விஷயங்களை அழகா ஒரு குப்பை தொட்டியில போய் போடணும். நிச்சயம் வச்சிருப்பாங்க, வைக்காம இருக்க மாட்டாங்க. கை கழுவுறதுக்கு இடம் இருக்கும், குப்பை போடுறதுக்கு இடம் இருக்கும். அதை பார்த்து போடணும். சப்போஸ் ஒரு சக மனிதன் அங்க குப்பை ஆக்கிடுறான்னா கோவப்படாதீங்க. கோயில் என்பது கோவப்படுறதுக்கான விஷயம் இல்லை. சரி, ஓகே, நீங்க எவ்வளோ பெரிய மனிதராக வேணா இருங்க, அங்க இருக்கிற குப்பைகளை எடுத்து சேகரித்து கொண்டு போய் நீங்க குப்பை தொட்டியில போட்டீங்கன்னா அதை விட ஒரு சிறந்த புண்ணி என்னங்க இருக்க போகுது? கோயிலை சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க. யாருக்காக இல்லைனாலும் உங்க கடவுள் வந்து அந்த உள்ள இருக்க மூளை உங்களை பாப்பாரு இல்லையா? என் இடத்த என் புள்ள சுத்தப்படுத்துறான், நல்லா இருடா. நீ வெளியில சில தவறுகள் செய்திருந்தாலும் உன்னோட கர்மா ஐயா கழிஞ்சிருச்சு. எவனோ போட்ட குப்பையை நீ எடுத்து வைக்க, அது அப்பயே உன்னோட கர்வம் அழிஞ்சிருச்சு பாருங்க. எத்தனையோ பெரிய மனிதர்கள் வந்து பணக்கார மனிதர்கள் கூட யாசகம் கேட்டு அந்த யாசகத்தை வந்து கோயிலுக்கு கொடுத்து, இல்லை அங்கே கோயில்களே சாப்பிட்டு தீர்த்து தன்னுடைய கர்மாவை கழிச்சிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இங்கே உண்டு. ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போகும்போதே உங்கள் கர்வம் அழிஞ்சிடும். நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன் பகவானே அப்படின்னு தான் உள்ளே வருவாங்க. அப்படி வரக்கூடிய மனிதர்களுக்கு தான் அள்ளி கொடுத்து வெளில அனுப்புவார். அப்போ நீங்கள் உள்ளே போகும்போதே இந்த புறச்சூழலில் நீங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூட அந்த இன்டிசிப்ளினான விஷயங்களோடய நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன கர்மாவை நீங்கள் கழிக்க முடியும்? ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர் பக்கத்துலேயே போய் கத்திக்கிட்டு இருக்கிறது, ஃபோன் பேசுறது, நீங்கள் எவ்வளோ பிஸியான மனிதராக வேணா இருந்துக்குங்க. ஆனால் கோவிலுக்குள்ளே போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இல்லை 1 ஹவர் கூட வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு ஃபோனை சைலன்ஸில் போடுங்க. ஏன்னா அது ஒரு லைப்ரரி மாதிரி. நீங்கள் கோயில் லைப்ரரி மாதிரி தான் பயன்படுத்தணும். அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏதோ திருவிழா கூட்டத்துக்கு வந்த மாதிரி, ஏதோ எக்ஸிபிஷனுக்கு வந்த மாதிரி கத்துறது, கூச்சல் போடுறது, கலந்து சிரிக்கிறது, அது உங்களுடைய கேளிக்கைக்கான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்து மன நிம்மதியை தேடி மன உளைச்சலில் வந்து உட்கார்ந்துக்கக்கூடிய இடம். 1000 கஷ்டங்களோடு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்களும் அதை உணர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த கடவுளோட பேசக்கூடிய இடம் அது. ஒரு கோயிலை எப்படி பயன்படுத்தி நன்மை அடைஞ்சுக்கணுங்கிறது நம்ம கையில் தாங்க இருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்குங்க. ரொம்ப பழமையான கோயில்கள், ரொம்ப வீரியமான கோயில்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த பீடங்கள் இருக்கக்கூடிய அந்த குருக்கள் பூசாரிகள்லாம் ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க. அவங்க கத்துவாங்க. ஒரு இடத்துல ஒரு குருக்கள் வந்து டென்ஷனா இருக்காருன்னா அந்த கோயில் பயங்கரமான சக்தி வந்த கோயில்னு அர்த்தம். ஏன்னா அவரால் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாது, வெப்பத்தை தாங்க முடியாது. ஏன்னா ஒரு குருக்கள் தான் கடவுளுக்கும் நமக்குமான ஒரு தூதர். நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிற நம்மளுக்கே வாழ்நாள் முழுக்க அங்கேயே இருக்கிறாங்க. அப்ப பல பேருடைய கர்மா பொற்ற இடம் அது. அங்க அவரு தான் அங்க கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவர் சத்தம் போறான்னு நீங்க குமிஞ்சு கேட்டுக்கிட்டு வந்துருங்க. ஆமா, நீங்க போய் அவரோட சரி சண்டை. அவர் உங்களை திட்டுறதே உங்க கர்மா கழிகிறது தான். ஐயா, நான் ஒரு சாரரை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக பேசல.
அங்க யாரா இருந்தாலும் அங்க இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டங்கள். நீங்களே ஒரு இடத்துல தலைவரா இருக்கிறீங்கன்னா அந்த மொத்த வெப்பத்தையும் நீங்க தாங்குவீங்க. அங்க அங்க எம்பெருமான் இறைவன் தான் எல்லாத்துக்கும் படி அளக்கிறவர். அவர் இருக்கிறாருன்னா அவர் ஸ்தலத்தை அவர் தான் குருக்குலா இருக்கிறார். அந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு வரப்போற பக்தர்களுக்கு வந்து அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு தான் அந்த கோயில் இருக்கிற வெப்பத்தை தாங்குவார். முடிந்த வரைக்கும் அவர் கோவப்படுத்தாதீங்க. என்ன சொல்ல போறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க போனை, சைலன்ஸ்ல போடுங்க, லைன்ல வாங்க, சத்தம் போடாதீங்கன்னு உங்ககிட்ட டிசிப்ளின் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. உள்ள அவர் சத்தம் மட்டும்தான் கேட்கணும், வேற யார் சத்தமும் கேட்கக்கூடாது. ஆமா ஆமா கண்டிப்பா. இதெல்லாம் பேசிக் டிசிப்ளின். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அவர் என்னோட பெரியவர். ஐயா இங்க யாருமே யாரை விட பெரியவர் கிடையாது, எல்லாரை விட பெரியவர் அங்க இருக்கிற கடவுள். நம்ம இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறனால இந்த விஷயத்தை பேசுறது ரொம்ப ஆப்ட்னு நான் கருதுறேங்க ஐயா. அதே போல சில பேர் வந்து கணவன் மனைவியாவே நீங்க போயிருந்தாலும் கொஞ்சம் அடிப்படை ஒரு டிசிப்ளினோட நாகரிகத்தை நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அது ஒரு கடவுளின் ஸ்தலம். உங்களுடைய அந்யோன்யத்தை காட்டக்கூடிய இடம் ஒரு பார்க்கா இருக்கலாம், பீச்சா இருக்கலாம், ஒரு தியேட்டரா இருக்கலாம், மாலு. அங்க நீங்க தோல் மீது கை போட்டு கூட உங்க மனைவியை நீங்க அழைச்சிட்டு போகலாம், உங்களுடைய காதலியை நீங்க அழைச்சிட்டு போகலாம். அது வித்தியாசமா தெரிய போறது இல்லை. இங்க கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, காதலித்துக் கொண்டிருக்க காதலியாக இருந்தாலும் சரி, உங்க தோழியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தோழனாக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் பெண் பாலர்கள் வந்து கொஞ்சம் தனித்தனியா கியூல நிற்பாங்க. அந்த காலத்துல பெண்கள்னு தனியாக ஒரு பக்கம், ஆண்கள் தனியாக நிற்பாங்க. அங்க டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, கணவன் மனைவியோ இல்ல காதலர்களோ இல்ல புதுமண தம்பதிகளோ சேர்ந்து போனா கூட பார்வைக்கு விரசமா இல்லாதபடிக்கு ரொம்ப கண்ணியமா போயிட்டு கண்ணியமா வருவாங்க. உங்களுடைய நெருக்கத்தையும் உங்களுடைய அந்யோன்யத்தையும் உங்களுடைய மனசு சஞ்சலப்படக்கூடாது, உங்களுடைய காதலையும் நீங்க காட்டக்கூடிய இடம் கோயில் ஸ்தலங்கள் அல்ல. அது சர்ச்சா இருந்தாலும் கோயிலா இருந்தாலும் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களா இருந்து இதாங்க என் நியதி. ஸோ இதெல்லாம் வந்து அப்பெல்லாம் சொல்லாமலே செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப இதை நான் போகக்கூடிய கோயில்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறேன். ஸோ இதை இப்போ யார் தான் பேசுறது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை பத்தி பேசுறாங்க ஐயா. ரெண்டாவது விஷயம், மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம நாம இருக்கணுங்கிறது கோயில்ல மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை முழுவதுமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கய்யா. உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தருதுங்கிறதுக்காக நீங்க செய்யறதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம சந்தோஷம் வேற யாருக்கா இடையூறா இருக்கா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க சந்தோஷத்தை விட முக்கியம் இன்னொருத்தர் அதனால பாதிக்கப்படாம இருக்கிறதும் தான். அது சாபமா மாறிடக்கூடாது. நிச்சயமாங்க. சக மனுஷனை நீங்க காயப்படுத்தாம சக மனுஷனுக்கு இடையூறு இல்லாம வாழ்றது தாங்க மிகப்பெரிய ஒரு புண்ணியமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. கோயிலேயே உங்களால டிசிப்ளினா இருக்க முடியுதுன்னா உங்களை கூட வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல எப்படி டிசிப்ளினா இருப்பீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி நீங்க அன்பு செலுத்துவீங்க? அப்புறம் வந்து கல்லு முள்ளோட அப்படியே அந்த பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு அப்படி கும்பலா போய் ஏன்டா பிரசாதம் கொடுக்க வந்தோன்னு அவங்கள ஃபீல் பண்ண வச்சிடுறது. ஏன்னா பெரும்பான்மையான கோயில்களில் பார்த்தீங்க, கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக தான் வந்து கொடுப்பாங்க. சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ சுண்டலோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அவங்க என்ன சந்தோஷமா வருவாங்க, சரி நம்ம கொடுக்க வந்திருக்கோம், மக்கள் நம்மள்ட்ட இருந்து வாங்குறாங்க, நமக்கு வந்து நல்லது நடந்துடும், நிறைய கனவுகளோட தான் அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அவங்க வந்து நீங்க சொல்றது செய்யணும். கொடுத்து முடிச்சுட்டு யாரெல்லாம் கீழே குப்பை கொட்டி போடுறாங்களோ அவங்க தான் எடுத்து போட்டு போகணும். நிச்சயம் கொடுத்ததை தானே அவங்க சிந்திட்டு போயிருக்காங்க, நம்ம தானே காரணம்ட்டு அந்த கோயிலை சுத்தப்படுத்திட்டு போகணும். இன்னொரு விஷயம் நான் பார்த்தேங்கய்யா, அந்த பிரசாதம் தர்றாங்கல்ல அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 2 செகண்ட் ஆகுமா, தேங்க்யூ சார், தேங்க்யூமா, நன்றிம்மா, நல்லா இருங்க. அவங்க என்ன வேண்டுதல், நீங்க நன்றின்னு சொன்னீங்கன்னா கொடுக்குறவங்களுடைய நிமிர்ந்து பார்ப்பாங்க அவங்கள, தேங்க்யூ சார் அப்படின்வாங்க. இதெல்லாம் செய்யாம நீங்க வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு இதுதானங்க முக்கியம். நீங்க கோடி கோடியே சம்பாதிக்கலாம், நீங்க பெரிய அதிகாரியா இருக்கலாம், நீங்க பெரிய அறிவாளியா இருக்கலாம், படிப்பாளியா இருக்கலாம், சக மனிதனை வந்து சந்தோஷப்படுத்தாம அவனுடைய புன்னகையை நீங்க சம்பாதிக்காம வேற என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் நீங்க செய்யணுமே. அந்த சொத்துக்கள் கணக்கு எத்தனை சொல்றீங்க இன்னைக்கு சுத்தி வந்ததுக்கு? ஐயா பொதுவா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அப்போ வந்து கொடிமரத்தோடு சேர்த்து அந்த வளாகத்தை 27 முறை சுத்தி வரணும். 27 நட்சத்திரங்கள் இருக்கு, 27 முறை சுத்தி வருது. நான் அந்த டீட்டெயில்ஸ்களை போக விரும்பலங்கய்யா. 27 சுத்து சுத்தணும். சுத்தும் போது ஒவ்வொரு சுத்துலையும் உங்களை வேண்டுதலை வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வரணும், உருவேற்றிக்கிட்டே வரணும். அந்த முகூர்த்தத்துல அந்த ஸ்தலத்துல பெருமாள் சன்னதியில வச்சு நீங்க மனசுக்குள்ள நினைச்சு சுத்தக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக செவிமடுக்கப்படும். நிச்சயமாக எத்தனை தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி நடக்கும்ன்றது விதி. நம்மளுக்கு மந்திரங்கள் தெரியலன்னா சம்பந்தமான மந்திரங்களை காதல் கேட்டுட்டு சுத்துறதும் ஒரு வகையில பயன் தருமா? என்ன கேட்டா சில பேர் வெளியில உள்ள தேவையில்லா சத்தங்கள் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமா, ஏதாவது குடும்ப கதையை பேசிட்டு வராங்க, ஏதாவது ஆஃபீஸ் பிரச்சனையை பேசுறாங்க, இதுக்கு கேட்டு நம்ம போட்டுக்கலாமா? நான் சில விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பார்க்கில் பேசிட்டு போவாங்க தெரியுங்களா சார், வாக்கிங் போவாங்க பார்க்கில். அந்த வாக்கிங்கே வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகாம செய்யணும்னு டாக்டர் சொல்றாங்க. டெடிகேஷனோட பண்ணுங்க, பேசிக்கிட்டே பண்ணாதீங்க, வாக்கிங் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கோயிலுக்குள்ள ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாதிரியான முகூர்த்தங்கள்ல ஒரு வேண்டுதலாக பிரார்த்தித்து கொண்டே சுத்த வேண்டிய அந்த சுத்துக்களை வந்து கலகலகலன்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அது அவங்கள தவிர சுற்றில இருக்கிறவனையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அவங்க மனசில் ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பாங்க, சம் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் காதில் உழுவும்ல. கண்டிப்பாக
நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே நீங்கள் ஒரு புரிதலோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகணும். இப்போ பாருமா வீட்டு கதையெல்லாம் இதோட முடிச்சிடணும். 27 சுற்றுற வரைக்கும், இல்லை குறைஞ்சபட்சம் கோயிலை விட்டு வெளில வர வரைக்கும் வேற எந்த விஷயங்களும் ஒருத்தருக்குள்ள பேசிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ உன் பிரார்த்தனையோட சுற்று, நான் என் பிரார்த்தனையோட சுற்றுன்னு சொல்லி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போய் அதை நான் சொல்கிறேன் இல்லையே, ஒரு கோயிலையோ பள்ளிக்கூடமோ நீங்கள் எப்படி அதை பயன்படுத்திக்கிறீங்கிற பொறுத்து தான் உங்களுக்கான வெற்றி. ரொம்ப சிறப்புங்கய்யா. 12 ராசியாகட்டும், 27 நட்சத்திரம், எல்லாத்துக்கும் உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ம பேசி மாற்றம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும். அடுத்தவங்களை மாற்றுறது ஈஸி, நம்மளை மாற்றிக்கிறது தான் கஷ்டம்னு. நிச்சயம். உங்களுடைய யூடியூப் நேர்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்கய்யா. கோயிலுக்கு இன்னொரு பேர் ஆலயமாங்க. ஆன்மா லயமாகக்கூடிய இடம் ஆலயம். உங்கள் ஆன்மாவை அங்கே லயப்படுத்தி ஒரு முறை சென்று பாருங்கள். ஆலயம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.